பெண்களுக்கு எதிரான கொலைகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் திரண்ட அவர்கள் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்கும் வர்மா குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கொலை சம்பவங்களை சிலர் தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொண்டு அரசியலாக்க பார்ப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் குற்றங்களை தடுப்பது குறித்து போலீசார் மற்றும் வியாபாரிகளிடையேயான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வணிக வளாகங்கள், கடைகள், வீடுகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் அது குற்றங்களை குறைக்க உதவும் எனவும் போலீசார் அறிவுறுத்தினர். சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்திலிருந்து பெங்களூரு செல்லவிருந்த ஒரு விமானத்தில் கடைசி நேரத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால் அதிலிருந்து 154 பயணிகள் இறக்கிவிடப்பட்டு வேறொரு விமானத்தில் அனுப்பிவிடப்பட்டனர். இதனால் விரக்தியடைந்த பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த மாரி என்பவரின் மகள் தர்ஷிகா என்ற 4 வயது சிறுமி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தர்ஷிகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொன்னேரியில் மேலும் பலருக்கு காய்ச்சல் பரவுவதால் அதுவும் டெங்குவாக இருக்குமோ என்ற அச்சம் நிலவுகிறது. தெருக்களில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றாததே நோய் பரவலுக்கு காரணம் என பொன்னேரி பகுதியினர் கூறுகின்றனர். திருச்சியில் உள்ள ஆத்மா குடிபோதை மீட்பு மையம் சார்பில் குடிபோதையிலிருந்து மீண்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போதையின் பிடியிலிருந்து மீண்டவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டது. 70க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினருடன் வந்து விருது பெற்றுச் சென்றனர்.